அது அது அதில் இல்லை இல்லை திருப்பி ஆட்சியை பிடிக்க போறோம். அதுக்கான இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்ல இல்ல கட்சி எல்லாம் சிறப்பா பண்ணணும்னு இருக்காரு. நம்ம திருப்பி ஆட்சியை பிடிக்க போறோம், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் எதுவுமே பேசல. அதெல்லாம் எதுவுமே பேசல. புதிதாக போட்ட மாவட்ட செயலாளர் கூட 78 மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார்கள். ஆனால் இதுல ஒரு சேனல், ஒரு தனியார் சேனல் 36 பேர் தான் கலந்துக்கிறேன். அதை விளக்கம் கொடுக்க தான் வந்தேன். 78 பேர் நாங்க எல்லாம் கலந்துக்கினவங்க எல்லாமே இருந்தாங்க. கட்சி வளர்ச்சி பத்தி சிறப்பான முறையில் நடந்தது. கட்சி தொண்டர்கள் நல்ல ஆரவாரத்தோடு எழுச்சியோடு இருக்கிறார்கள். ஏன்னா 36 பேர் போது அது ஃபேக்கா இருக்குது இல்ல. 78 பேர் மேல கலந்துட்டாங்க. அதுதான் உண்மை. கட்சி வளர்ச்சி உட்பட எழுச்சியா இருக்கும். இன்னைக்கு எத்தனை ஆளுங்கட்சியா இருக்கும், எதிர்கட்சியா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு அலையில இதை வெற்றி பெற்று விட்டார்கள், அவ்வளவுதானே தவிர மிச்சப்படிக்கு அதிமுக என்றுமே புரட்சித் வழியில், அம்மா வழியில, எடப்பாடி வழி சிறப்பாக செயல்படும். சார் ஒட்டியா போனோம்னா சிறப்பாக இருக்கும். அதிகமா எல்லாம் கலந்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாம் கலந்துட்டாங்க. 70 பேர் வந்துட்டாங்க. தேர்தல் தோல்விக்கு டிவிகே எதுவும் தெரியாம ஒரு நடந்து போச்சு. கட்சி சிறப்பா பண்ணோம், நல்லா இருந்ததும் சொல்லுங்க, எந்த தப்பு சொல்லல. கட்சி நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, வேற ஒண்ணு இல்லை. அதை பத்தி பேசுறேன். எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லாம் இல்ல ஆதரவு எல்லாம் கொடுக்கல, ஆதரவு வாங்கல. இல்ல பொது செயலாளர் ஆதரவு யாரும் கொடுக்கல. ஒன்லி அறிவுரை மட்டும் தான் வாங்கினாரு. அப்படியே சொன்னாரு, கட்சியை சிறப்பா பண்ண சொல்லுங்க, வேற சொல்லல. பொது செயலாளர் எல்லாம் ஒற்றையா இருந்து கட்சி பண்ண சொல்லுங்க, வேற முடியாது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றார்கள். அந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். இல்ல திருப்பி ஆட்சியை பிடிக்க போறோம். அதுக்கான இதுதான், வேற ஒன்றும் இல்ல. இல்ல 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 கட்சி எல்லாம் சிறப்பா பண்ணணும்னு இருக்காரு. நம்ம திருப்பி ஆட்சியை பிடிக்க போறோம், வேற ஒன்றும் இல்ல. அதெல்லாம் எதுவுமே பேசல. அதெல்லாம் எதுவுமே பேசல. புதிதாக போட்ட மாவட்ட செயலாளர் கூட 78 மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டார்கள். ஆனால் இதுல ஒரு சேனல், ஒரு தனியார் சேனல் 36 பேர் தான் கலந்துக்கிறேன். அதை விளக்கம் கொடுக்க தான் வந்தேன். 78 பேர் நாங்க எல்லாம் கலந்துக்கினவங்க எல்லாமே இருந்தாங்க. கட்சி வளர்ச்சி பத்தி சிறப்பான முறையில் நடந்தது. கட்சி தொண்டர்கள் நல்ல ஆரவாரத்தோடு எழுச்சியோடு இருக்கிறார்கள். ஏன்னா 36 பேர் போது அது ஃபேக்கா இருக்குது இல்ல. 78 பேர் மேல கலந்துட்டாங்க. அதுதான் உண்மை. கட்சி வளர்ச்சி உட்பட எழுச்சியா இருக்கும். இன்னைக்கு எத்தனை ஆளுங்கட்சியா இருக்கும், எதிர்கட்சியா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு அலையில இதை வெற்றி பெற்று விட்டார்கள், அவ்வளவுதானே தவிர மிச்சப்படிக்கு அதிமுக என்றுமே புரட்சித் வழியில், அம்மா வழியில, எடப்பாடி வழி சிறப்பாக செயல்படும். சார் ஒட்டியா போனோம்னா சிறப்பாக இருக்கும். அதிகமா எல்லாம் கலந்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாம் கலந்துட்டாங்க. 70 பேர் வந்துட்டாங்க. தேர்தல் தோல்விக்கு டிவிகே எதுவும் தெரியாம ஒரு நடந்து போச்சு. கட்சி சிறப்பா பண்ணோம், நல்லா இருந்ததும் சொல்லுங்க, எந்த தப்பு சொல்லல. கட்சி நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, வேற ஒண்ணு இல்லை. அதை பத்தி பேசுறேன். எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லாம் இல்ல ஆதரவு எல்லாம் கொடுக்கல, ஆதரவு வாங்கல. இல்ல பொது செயலாளர் ஆதரவு யாரும் கொடுக்கல. அதெல்லாம் எதுவும் ஆலோசிக்கல. ஒன்லி அறிவுரை மட்டும் தான் வாங்கினாரு. அப்படியே சொன்னாரு, கட்சியை சிறப்பா பண்ண சொல்லுங்க, வேற சொல்லல. பொது செயலாளர் எல்லாம் ஒற்றையா இருந்து கட்சி பண்ண சொல்லுங்க, வேற முடியாது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றார்கள். அந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்.